ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம பகவத்கீதையோடைய 11வது அத்தியாயத்தின் பெருமையை பார்க்கலாம். எல்லா கதையுமே பார்த்தீங்கன்னா நாராயணன் மகாலட்சுமிக்கு சொல்றாரு, அதையே சிவன் உமையாளுக்கு சொல்றாரு. சொல்லும்போது அவர் சொல்றார் சிவன் உமையாள் கிட்ட, மா நிறைய கதை இருக்குமா இந்த 11வது அத்தியாயத்தோட பெருமையை சொல்றதுக்கு, ஆனா நான் உனக்கு ஒரு கதையை சொல்றேம்மா, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரணீதா அப்படின்ற நதிக்கரையில் மேகங்கரம் அப்படின்னு பெயர் கொண்ட ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்தனர் வாழ்ந்துட்டு வராரு. அவர் பகவானையே எந்நேரமும் சேவிச்சிட்டு இருக்காரு. அவர் பேர் சுனந்தர். அவர் பிரம்மச்சரியத்தில் ஈடுபட்டுண்டு அங்கே மேகலான்ற நதிக்கரையில் இருக்க லக்ஷ்மி நரசிம்ம பகவானை சேவிச்சுண்டு வந்துட்டுருக்காரு. கீதையோட 11வது அத்தியாயமான விஸ்வரூப தரிசன யோகத்தை பாராயணம் செஞ்சுட்டு வந்தார். இந்திரியங்களெல்லாம் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தார். அப்போ ஒரு வாட்டி என்ன ஆறுது, அவர் யாத்திரையாக கிளம்புறாரு. அப்போ விரஜா தீர்த்தம், தாரா தீர்த்தம், கபிலா சங்கமம், அஷ்ட தீர்த்தம், கபிலாத்வாரம், நரசிம்மவனம், அம்பிகாபுரி, கரஸ்தானபுரம்ன்ற க்ஷேத்திரங்கள்லாம் நீராடி விவாக மண்டபம் அப்படின்ற நகரத்தை அடைகிறாரு. அங்கே அடைஞ்சவுடனே அங்கே இருக்க எல்லா வீட்டையும் தட்டி, நான் இன்னைக்கு ராத்திரி தங்கிக்கலாமான்னு கேட்குறாரு. அவங்க யாரும் அனுமதிக்கலை. அப்போ அந்த ஊர் தலைவரை கேட்குறாரு. அந்த ஊர் தலைவர் ஒரு சத்திரத்தை காமிச்சு, இங்கே நீங்கள் தங்கிக்கோங்கன்றாரு. அதே மாதிரி அவரும் தங்குறாரு. காலையில் அவர் மட்டும் இருக்காரு. இவர் கூட வந்தவங்க யாரையுமே காணும். அதனால இவர் வெளியில பார்க்குறாரு. ஊர் தலைவர் இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போய், நீர் எங்கள் வீட்டிலேயே தங்குங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன உதவின்னு சொல்லும்போது, நீர் பகவத்கீதையோட 11வது அத்தியாயத்தை சொல்லிகிட்டே இருங்க அப்படின்றாரு. அதை நான் எப்பொழுதுமே தினைக்கும் சொல்லிட்டு தான்ப்பா இருக்கேன்றாரு. அதே மாதிரி கொஞ்ச நாள் ஆகுது. உடனே அவர் கேட்குறாரு, என்னை எதுக்கு கூட்டி இங்கே இருக்க சொல்கிறீங்க? 11வது அத்தியாயத்தை சொன்னீங்க, சொல்லுங்க விஷயத்தன்னொன்னே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது, இந்த ஊரில் ஒரு அரக்கன் இருக்கான்ப்பா, அவன் எங்கள் எல்லாரையும் கொன்று தின்னுடுவான். அதே மாதிரி நீங்கள் வந்த பற்றியா, அன்னைக்கு என் பையனை கொன்று தின்னுட்டான். அப்படியா அப்படின்றார். ஆமாம்ப்பா, அது என்னன்னா நாங்கள் எல்லாரும் பேசி ஒரு முடிவெடுத்தோம். இந்த ஊருக்கு யார் வழிப்போக்கனா வராங்களோ அவங்க அத்தனை பேரையுமே அந்த சத்திரத்தில் தங்க சொல்லுவோம். அந்த சத்திரத்தில் யார் தங்கினாலும் அந்த அரக்கன் அவளை சாப்பிட்டுடுவான். அதை மாதிரி தான் உங்களையும் தங்க சொன்னோம். அப்போ என்னாச்சு, உங்களோட கூட வந்தவங்களில் வழிப்போக்கர்களில் என்னுடைய மகனுடைய நண்பனும் இருந்தான். எனக்கு தெரியாமல் அவனையும் நான் அங்கே போய் தங்குன்ட்டேன். இதை தெரிஞ்ச என் பையன் நேராக அவனை காப்பாற்றுறதுக்காக அங்கே போகும்போது அந்த அரக்கன் எல்லாரையும் கொன்று தின்னுட்டான். ஆனால் உங்களை மட்டும் விட்டுட்டான். அப்போ நான் அந்த அரக்கனை போய் கேட்டேன், என்ன நீ ஏன் அவங்களெல்லாம் கொன்ன, இவனை கொல்லலை அப்படின்னும்போது அந்த அரக்கன் என்ன சொன்னான்னா, நீங்கள் 11வது அத்தியாயத்தை பாராயணம் செய்கிறவராம். அதனால் நீர் அதை ஜபிச்சு அந்த நீரை அந்த அரக்கன் மேலே தெளிச்சிங்கன்னா அதனால் அவனோட சாபம் நீங்கும். அது மட்டும் கிடையாது, செத்த அத்தனை பேரும் உயிரோட திரும்பி வந்துடுவாங்க அப்படின்னாரு. அதனால தான் உங்களுக்கு நான் சேவை செஞ்சுட்டு உங்களை எங்கள் வீட்டில் தங்க வச்சிட்ருக்கேன் அப்படின்றாரு. அப்போ உடனே அந்த அந்தனர் சுனந்தர் கேட்குறாரு, நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், அவனுக்கு ஏன் அந்த நிலைமை ஏற்பட்டதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னும் போது அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்கிறாரு. ஒரு விவசாயி இருந்தார். அந்தனரான அவர் அந்த கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு வந்தார். மார்கழி மாதத்தில் ஒரு நாள் அறுவடையாகும் பயிர்கள்லாம் ஆடுகள் மேய்ந்து விடாமல் பார்த்துக்கிறதுக்காக அவர் நின்று பாதுகாத்துட்டு இருந்தார். அப்போ ஒரு வழிப்போக்கனை கழுகு தின்னுட்டு இருந்தது. அதை இவன் கவனிக்கலை. இந்த விவசாயியான அந்தனர் கவனிக்கலை. எங்கேருந்தோ தபஸ்வி ஒருத்தர் இதை பார்த்துட்டு அந்த வழிப்போக்கனை காப்பாற்றணும்னு ஓடி வரார். அதுக்குள்ளே அந்த கழுகு அவனை கொன்று தின்னுடுறது. இதை கவனிக்காத இந்த விவசாயி
ஆகி சிறிது நேரம் கழிச்சு தான் கவனித்தான். அவன் போய் காப்பாத்துறதுக்குள்ள அந்த கழுகு அவனை முழுசா தின்னுடுறது. இதை பார்த்து ஓடி வந்த தபஸ்வி அந்த விவசாயிய, இதை மாதிரி இறக்கம் இல்லாத குணத்தோட இருக்கியே, நீ அரக்கனா போவாயின்னு சபிச்சிடுறாரு. அப்ப அவன் நான் பார்க்கவே இல்லை, இதே கவனத்துல இருந்ததுனால அவனை நான் காப்பாத்தலைன்றாரு. ஒருத்தனை காப்பாத்தாட்டியும் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தபஸ்வி சொல்றாரு, எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்கோன்னும் போது அப்ப அந்த தபஸ்வி சொல்றாரு, யார் ஒருவர் 11வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணி அந்த நீரை உன் மேல தெளிக்கிறாங்களோ அதனால உன்னோட சாபம் நீங்க பெற்று உன்னால கொல்லப்பட்டவங்க எல்லாரும் உயிர்ப்பித்து எல்லாரும் வைகுண்டத்தை அடைவாங்கன்றாரு. அதே மாதிரியே இவர் சொல்றார், சரி நான் அதே மாதிரியே செய்யறேன்னு சொல்லிட்டு இந்த சுனந்தர்ன்ற அந்தனர் இவர் 11வது அத்தியாயத்தை சொல்லி அந்த ஜலத்தை எடுத்து அவ மேல தெளிக்கிறாரு. அந்த ஜலம் தெளிச்ச உடனேவே அந்த அரக்கன் 4 கைகளோட அழகான தேவனாக மாறிடுறான். அது மட்டும் இல்ல, அவனோட கொல்லப்பட்ட அத்தனை பேரும் அழகான திருவுருவத்தை ஏந்தி ஒரு விமானத்துல ஏறி வைகுண்டத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த கிராம தலைவர் என் பையன் எங்கன்னு கேட்குறாரு. அப்ப அவன் பையனை அந்த அரக்கன் காண்பிக்கிறாரு. இப்ப அவரும் தேவனாயிடுறாரு. இதை பாரு, அதுதான் உன் பையன் அடையாளம் காமிக்கிறாரு. உடனே அந்த பையன்கிட்ட, நீ வாப்பா நம்ம வீட்டுக்குன்னு கூப்பிட்றாரு. அப்பா, நான் ஏதோ புண்ணியம் பண்ணதுனால இந்த 11வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ற இவரோட அனுகிரகத்தினால இன்னைக்கு நல்ல தேகம் கிடைச்சு நான் வைகுண்டத்து போறேன். நீயும் 11வது அத்தியாயத்தை நல்லா கத்துக்கோ, அந்த புண்ணியத்தினால நீயும் பெருமாள் திருவடியை அடையலான்றாரு. அதே மாதிரி அந்த கிராம தலைவரும் அந்த சுனந்தர்கிட்ட 11வது அத்தியாயத்தை கத்துண்டு அவரும் பரம்பரையாக வைகுந்தத்தை அடையறாரு. அதனால இந்த 11வது அத்தியாயத்தை எவர் ஒருவர் சொல்றாங்களோ அவங்களுக்கு பகவான் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நம் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.